ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதேசனா சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ரொம்ப ஈஸியான முறையில் மட்டன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்துடணும். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு நல்லா உரலில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சது சேர்க்குறத விட அப்போதைக்கு நம்ம உடனேயுமே தட்டி சேர்த்துட்டோன்னா சூப்பராக இருக்கும். சால்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நாம் ரெடி 1/2 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மசாலா வந்து மிக்ஸ் ஆகிற அளவு வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். கறியோட மசாலா வந்து வேகணும், அப்போ தான் சால்னா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா மசாலாவோடு சேர்ந்து இந்த கறியும் வெந்துடும். இந்த சால்னா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்ந்து கறி வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ இதில் வந்து 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் நம்ம ரெடி பண்ண பட்டரு. இந்த பட்டர் சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா சால்னா வந்து நல்ல வாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். சால்னா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். இதில் ஒரு 7, 8 முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு கொத்தமல்லி கீரை தூவி நல்லா இந்த சால்னா வந்து திக்காகிற அளவு வேக வச்சுட்டு நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான மட்டன் சால்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாசமும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.